கண்ணன் என்னும் மன்னன் எங்கள் சொந்தக்காரன் கண்ணன் என்னும் மன்னன் எங்கள் சொந்தக்காரன் அவன் காப்பு தெய்வமாக வந்த நந்தகுமரன் நந்தகுமரன் கண்ணன் என்னும் மன்னன் எங்கள் சொந்தக்காரன் அவன் காப்பு தெய்வமாக வந்த நந்தகுமரன் நந்தகுமரன் மாடுகளை மேய்க்கும் போது ஒரு மந்தைக்காரன் மல்லர் என்னும் பிள்ளை ஏதும் விந்தைக்காரன் மாடுகளை மேய்க்கும் போது ஒரு மந்தைக்காரன் மல்லர் என்னும் பிள்ளை ஏதும் விந்தைக்காரன் ஆழ்வாரடி அலஞ்சில வந்த சிந்தைக்காரன் ஆழ்வாரடி அலஞ்சில வந்த சிந்தைக்காரன் என்றும் அறியாத மாதர்கள் நிந்தைக்காரன் கண்ணன் அறியாத மாந்தர்களால் நிந்தைக்காரன் கண்ணன் என்னும் மன்னன் எங்கள் சொந்தக்காரன் அவன் காப்பு தெய்வமாக வந்த நந்தகுமரன் நந்தகுமரன் பாண்டவர்க்கு தூது தந்த வேலைக்காரன் பாஞ்சாலி துயர் தீர்த்த சேலைக்காரன் பாண்டவர்க்கு தூது தந்த வேலைக்காரன் பாஞ்சாலி துயர் தீர்த்த சேலைக்காரன் பார்ப்பவர் கண்ணுக்கல்லால் இறைக்காரன் பார்ப்பவர் கண்ணுக்கல்லால் இறைக்காரன் இன்று பக்தர் போன்ற திருவரங்க சோலைக்காரன் கண்ணன் பக்தர் போன்ற திருவரங்க சோலைக்காரன் கண்ணன் என்னும் மன்னன் எங்கள் சொந்தக்காரன் அவன் காப்பு தெய்வமாக வந்த நந்தகுமரன் 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 என்னடா கல்லுக்குட்டிமா இருக்கிறோம்? ஒண்ணும் பிரச்சனை இல்ல, உட்காரு. ஏய், ஆ, மகனுக்கு 7 வயது நிறைவேற்றான். ஆமாங்க, கலாச்சாரியில் சேர்க்க வேண்டும். பாடசாலையில சேர்க்கணும். ஆகையால் எங்களுக்கெல்லாம் குருபீடமாக வந்தவர்கள் சுக்கலாச்சாரியா. சுக்லாச்சாரியா. ஆகையால் ஆ, என் பிள்ளைக்கு பாடம் போதிப்பதற்காக ஆமாங்க. சுக்கலாச்சாரியார் மகன் ஜண்டாமார்கன் ஆ, அந்த ஜண்டாமார்கனை கூட்டான். நீங்க சொல்லுங்க தெரியும். தோத்துட்டாரு பாரு. ஐயா. கற்பகவல்லியின் பொற்பதங்கள் படித்தேன் கக்கனி அறிவாயம்மா கக்கனி அருள்வாயம்மா பற்பலரும் போற்றும் பரிமளாபுரியில் ஆமா, ஜண்டாமார்கன் நான் தான். ஆமா, என்னை எதற்காக அழைச்சு? உங்களுக்கு இன்னைக்கு வரும்படி 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 மறுபடி. ஆமா, ஆமா. ஐயா ஐயா வரும்படி உத்தரவு. ஐயா மறுபடி எங்க இருக்காரு? தோத்துல வைக்கிறீங்களா? ஜண்டாமார்கனே, எங்க மகளை குருகுலத்தில் சேர்க்க போகிறேன். அதற்கு உண்டான குருதட்சணை அத்தனை நான் கேட்காமலே கொடுத்து விடுகிறேன். குருகாணிக்க கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆமா, அதை கொடுத்து விடுகிறேன். ஆ. இருந்தாலும் என் மகளை முடித்து ஒப்படைக்க போகிறேன். ஐயா. மகளை கொடுத்து ஐயா இளவரசே, இளவரசே காண்கிறேன். மக்கள் தாயின் நெஞ்சம் தாழ்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம் மண்ணுள் காப்போர் மாதரு தெய்வம்
அழைத்திருக்கேன் தெரியுமா? எனக்காகப்பா? உனக்கு 7 வயது நினைவை விட்டது. ஆகையால் குருகுலத்தில் உன்னை நான் சேர்க்க போகிறேன். ஆசான் இருக்கிறாரு, குருவுக்கு வணக்கம் சொல்லு. குருவே, நமஸ்காரம் குருவே. வாழ்க வாழ்க வேணும் வளமான வாழ்க்கைகள். ஐயா எனது மகனை உன்னிடத்தில் நான் ஒப்படைக்கிறேன். இவனை கொண்டான அரிய பெரிய கலைகளை எல்லாம் நீதான் போதிக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும். எல்லா பிள்ளைகளுக்கும் பாடம் சொல்ற மாதிரி என் பிள்ளைக்கு சொல்லக்கூடாது. நான் சொல்வதை போல்தான் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு எழுத்திலேயும் இரண்யனே தெய்வம், இரண்யனே தெய்வம், இரண்யனே தெய்வம் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படியே சொல்லிக் கொடுக்கின்றேன். மாற்றமே வராது. ஐயா என் மகனுக்கு குருகாய்க்கு கொடுப்போம். ஆமாங்க. நீ தனியா எதுவும் கொடுக்கிட்டாரு. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. அந்த குருகாரிகளே என் பசங்களையும் சேர்த்து வந்துடுறேன். அவனையும் சேர்த்து படிக்க வச்சு பாடசாலையில விட்டு வர போங்க ஐயா. ஐயா சமயம் குழந்தைங்க ஐயா. 2 குழந்தைங்க. ஆமா 2 குழந்தைங்க ஐயா. குருதேசத்துல கொடுத்தா இல்லையா, அதை நம்ம பசங்களையும் அப்படியே தள்ளி விட்டுரு. சரிங்களா? என் பசங்களை கொடுத்துமா? ஏ பையா, ஏ பொருளா, ஐயா பையாவா வெளியே வாடா. வாடா சித்தரித்தா கடல் நீரும் உப்புதான், கண்ணீரும் உப்புதான். உன்னை நான் பெற்றதே பெரிய தப்பு தான். அப்பா அப்புறம் பையன் என்ன போடுங்க. நல்லா கடை மாதிரி கழிச்சுக்கிறேன். பள்ளிக்கூடத்துல சேவை பண்ணா வாத்தியார கூப்பிடுவா. வணக்கம் வைக்கட்டுமா? யாருன்னா வைப்பாங்க இந்த மாதிரி. வணக்கத்துக்கு எந்த பக்கம் வைக்கிறேன்? எந்த பக்கம் வைக்கிறான்னா அந்த பக்கம் வாங்கிக்கோ. அவ்வளவுதான். எந்த பக்கம் வைக்கிறேன்? கல்ல வச்சுடுவானா வாசல் இல்ல பா போல்டு. சரி வாத்தியாரா உட்காரா. என்ன நேத்தியா நீ போய் பாரு. நேத்த பாரு பண்ற அமுக்கல்ட்ட எங்க பொண்ணு கூப்பிட்டு கூப்பிடு குழந்தை